அமெரிக்காவினுடைய தேசிய உளவு பிரிவு தலைவர் துளசி கபாட் வெளிப்படையா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மெஷின் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு போடுற மெஷினை யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஹேக் பண்ண முடியும், அதுக்கான எல்லா பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு ஓப்பனா உடைச்சு வெளியே பேசியிருக்காங்க. மோடிக்கும் RSSக்கும் மிக மிக நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த துளசி கபாட் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பொது வெளியில பேசினாங்க? திடீர்னு இது குறித்து பேச வேண்டிய தேவை துளசி கபாடுக்கு எதுக்காக வந்துச்சு? அமெரிக்க உளவு பிரிவு தலைவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக அவசரமாக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு காலம் இவிஎம் மிஷின் குறித்து பேசப்பட்டிருந்தாலும் எதுக்காக ஒரு உளவு பிரிவு தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவ்வளவு அவசரப்படுறாங்க? இது குறித்து மிக விரிவாக சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் எலெக்ஷன் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் வோட் ஃபார் டெமோக்ரசி அப்படிங்கக்கூடிய 2 அமைப்புகளுடைய மிக முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் ஆதாரப்பூர்வமான சில விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க. அந்த தகவல்கள் குறித்து ஒயர் பத்திரிகை ஒரு டீடைலான கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது இந்த இவிஎம் மிஷின் குறித்து எவ்வளவு முக்கியமான தகவல்கள் அம்பலமாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரிய வருது. ஒயர் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, இது குறித்து எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி என்னென்ன சொல்றாங்க, அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க யார் யாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அமெரிக்காவில் பாஸ்டன்ல நடந்த மிக முக்கியமான நிகழ்ச்சியில ராகுல் காந்தி கலந்துகிட்டு ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறார். 2024 தேர்தலா இருக்கட்டும், இப்ப நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிரா தேர்தலா இருக்கட்டும், இல்ல ஹரியானா தேர்தலா இருக்கட்டும், இந்த எல்லா தேர்தல்களிலும் என்ன மோசடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக ஆதாரப்பூர்வமான சில விஷயங்களை அவர் பாஸ்டன்ல வெளியிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் சம்பந்தமான பல கேள்விகளை கேட்கறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு சட்ட திருத்தத்தை மோடி அரசாங்கம் மாத்தி இருக்கிறாங்க. 2014க்கு பிறகு பயன்படுத்தப்படக்கூடிய இவிஎம் மெஷின்ல எது மாதிரியான ட்ரோஜன் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. ராகுல் காந்தி உண்மையிலே அமெரிக்கால என்ன சொன்னாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி என்ன சொன்னாங்க, இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள்லாம் என்னென்ன, இந்தியாவினுடைய தேர்தல் அப்படிங்கிறது உண்மையிலேயே நியாயமா நடக்குதா? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய தேசிய உளவு பிரிவினுடைய தலைவர் துளசி கபாட். இந்த துளசி கபாட் அடிப்படையில் யாருன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். இவங்க பாத்தீங்கன்னா RSS ஓடு மிக மிக நெருக்கமா இருந்தவங்க. இவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினுக்கு RSS நிறைய பணம் செலவு பண்ணிருக்கு அப்படின்னு கேரமன் பத்திரிகை ஆதாரத்தை வெளியிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த துளசி கபாட் குறித்தும் அவங்க பாஜகவோட இருக்கக்கூடிய நெருக்கம் குறித்தும் பல்வேறு செய்திகள் பல்வேறு தரப்புகள்ல பல பத்திரிகையில வந்துகிட்டே இருந்துச்சு. RSS இவங்க அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியே வந்துச்சு. இதனுடைய மொத்த சாரம் என்ன அப்படின்னா, இந்த துளசி கபாட், அதாவது அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய துளசி கபாட் பாஜகவினுடைய மோடி அரசுக்கும் RSS சித்தாந்தத்துக்கும் மிக நெருக்கமானவர் அப்படிங்கறதா அதனுடைய முக்கியமான சாரமா இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் RSSக்கு நெருக்கமான இருக்கக்கூடியவர் எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க? இந்தியாவில ஏன் இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இங்க ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. முதல்ல இந்த தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் மிஷினை யார் தயாரிக்கிறாங்க அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்தியாவில் இவிஎம் மிஷினை தயாரிக்கிறது அரசு நிறுவனமா இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இதை தயாரிக்கிறாங்க. இது பாதுகாப்பானது அப்படின்னு பலமுறை சொல்லப்படுது. ஆனா இந்த இவிஎம் மிஷினுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பார்ட்ஸா இருக்கக்கூடிய சிப்புகள், அதாவது அந்த சிப்பா இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடா இருக்கட்டும், இந்த சோர்ஸ் கோடை எழுதுறது யாரு, அது இருக்கக்கூடிய மைக்ரோ சிப்ஸ், இந்த சிப்பு எங்க இருந்து இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னா இது எல்லாமே அமெரிக்கா மாதிரியான வெளிநாடுகள் இருந்தா இறக்குமதி பண்றது. அமெரிக்காவில் இது உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடை மாத்தி எழுத முடியும், இந்த சோர்ஸ் கோடை இதனுடைய மெமரியை எரேஸ் பண்ணிட்டு திருப்பி எழுத முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்தியாவில தேர்தல் ஆணையம் இந்த இவிஎம் மிஷினை தயாரிக்கக்கூடியவங்க, இந்த சிப்பை வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணக்கூடியவங்க, சோர்ஸ் கோட டிசைன் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இதெல்லாம் ஓவர் ரைட் எல்லாம் பண்ண முடியாது, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்ட்ரவர்சி பாத்தீங்க அப்படின்னா 2024 தேர்தலை ஒட்டி பயங்கரமான ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில 24 தேர்தல்ல பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைறாங்க. அதுக்கு பிறகு ஹரியானா தேர்தலா இருக்கட்டும், டெல்லி தேர்தலா இருக்கட்டும், மகாராஷ்டிரா தேர்தலா இருக்கட்டும், அடுத்தடுத்த தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்று இருந்தாங்க. இந்த வெற்றியை மையமாக வச்சு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சிகளா இருக்கட்டும், பலதரப்பட்ட சமூக அமைப்புகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவிஎம் மிஷின்ல நிறைய ஃப்ராட் நடக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொன்னாங்க. அதுக்கான ஆதாரங்கள் குறித்தெல்லாம் வெளிப்படையா பேசினாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா, இந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்ச உடனேயே மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் உருவாச்சு. சாயங்காலம் 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டுகள் பதிவாயிருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களுக்குள்ள. இது சாத்தியமே இல்ல. 8 மணி நேரம் பதிவாக வேண்டிய ஓட்டு எப்படி 2 மணி நேரத்துல பதிவாகுது அப்படிங்கிற கேள்வி ராகுல் காந்தி வெளிப்படையா வச்சாரு. இது குறித்து வீடியோ ஃபுட்டேஜ், எந்தெந்த பூத்துல இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினை வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறோம் இல்லையா, இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு வெளிப்படையா கேட்டாரு. ஆனா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் தவிர்த்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் தவிர்த்தது மட்டும் கிடையாது, அந்த வீடியோகிராஃப்ஸ் எல்லாம் கொடுக்கிறதுக்கான தனி சட்டமே இருக்கு. அந்த தனி சட்டத்தை
ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இனிமேல் நீங்க எந்த கேள்வியுமே கேட்க முடியாது, நாங்க வீடியோகிராஃப் எல்லாம் கொடுக்க மாட்டோம், ஓட்டு போடுற இயந்திரம் அந்த பூத் குறித்தான எந்த தகவலுமே தர முடியாது அப்படின்னு சட்டத்தையே மாத்துறாங்க. இதை எதிர்த்து ராகுல் காந்தியும் காங்கிரசும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. அதுல இன்னும் தெளிவா சொல்ல போனா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ், தேர்தல் நடத்தை விதியில 93(2) சப்செக்ஷன் ஏல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இந்த மோடி அரசாங்கம். இதை எதிர்த்து இன்னைக்கும் கோர்ட்ல வழக்கு இருக்கு. நாங்க ஒரு ஆதாரத்தை கேட்கிறோம், இந்த பூத்துல இத்தனாயிரம் ஓட்டுகள் வந்து திடீர்னு பதிவாயிருக்கு, இது குறித்து தகவல் கொடுங்க கேட்கும் போது, நீங்க அந்த வீடியோகிராஃபா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொடுக்காம இதை வாங்குறதுக்கே தகுதி கிடையாது, யாருமே வாங்க முடியாதுன்னு சட்டத்தை நீங்க மாத்திருக்கீங்க அப்படின்னு ராகுல் காந்தி வெளிப்படையா கேள்வி கேட்டாரு. இந்த கருத்தை தான் அவர் அமெரிக்கால பாஸ்டன்ல வெளிப்படுத்தி இருக்காரு. பாஸ்டன்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தல் நடக்கும் போது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமையே இருக்கு, தேர்தல் நடக்கிறது குறித்தான கேள்விகள் கேட்டா கூட இந்த நாட்டில் வந்து பல்வேறு வந்து சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து வாயை அடைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து ரொம்ப ரொம்ப விரிவா பேசினாரு. இது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த மிக மோசமான குளறுபடிகள் குறித்தும் அவர் பேசியிருக்காரு. இப்ப இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தலைவர் இந்தியாவுக்கு வந்த துளசி கபாட் வந்து வெளிப்படையாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவிஎம் மிஷின் ஆபத்துன்னு சொல்றாங்க. இவங்க சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் இல்ல இது சரியானதான், நாங்க இன்டர்நெட்டோட எல்லாம் கனெக்ட் பண்ணல, ஒய்ஃபையோட எல்லாம் கனெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாங்க. ஏன் இந்த வார்த்தையை தேர்தல் ஆணையம் சொல்றாங்க அப்படின்னா, துளசி கபாட் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை பயன்படுத்தி, இது மட்டும் இல்லாம ஒய்ஃபையை பயன்படுத்தி, இது மாதிரி பல விஷயங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஓட்டை மேனிபுலேட் பண்ண முடியும்னு அவங்க சொன்னதுக்கு ரிப்ளையாக தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனா தேர்தல் ஆணையம் சொன்னது தப்பு அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. சிட்டிசன்ஸ் கமிஷன் ஆன் எலெக்ஷன் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் சரி, வோட் ஃபார் டெமோக்ரசி அப்படிங்கக்கூடிய அமைப்பு, இந்த ரெண்டு அமைப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வெளிப்படையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரோஜோன்ஸ் பயன்படுத்தி, அதாவது ட்ரோஜோன் சாப்ட்வேர்களை பயன்படுத்தி கண்டிப்பாக ஓட் மெஷின்ல மிகப்பெரிய ஃப்ராடுகளை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. வெளிப்படையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓட் ஸ்டீலிங் ட்ரோஜோன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஓட் ஸ்டீலிங் ட்ரோஜோன்ஸ் பத்தி அவங்க ஆதாரத்தை கொடுத்திருக்காங்க. அந்த ஆதாரத்தை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த அறிக்கையில் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இட் இஸ் என்டையர்லி பாசிபிள் டு புஷ் a Trojan software through the USB drive when it is connected to the VVPad for purpose of uploading the candidates list. Candidate list அப்லோட் பண்றதுக்கு அந்த VVPad பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, அந்த VVPad பயன்படுத்தும் போது USB மூலமாக ட்ரோஜோன்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ண முடியும். அந்த ட்ரோஜோன்ஸ் கண்டிப்பாக ஓட்டை மாத்தி அமைக்கும், அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த ஓட் ஸ்டீலிங் ட்ரோஜன் குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஓட் ஸ்டீலிங் ட்ரோஜன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சருக்குள்ள அவங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப போய் நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா 200 ஓட்டுக்கு ஒரு தடவை நீங்க ஓட்டை மாத்திக்கலாம். இல்ல 10 ஓட்டு விழுதுன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து 10 ஓட்டு கரெக்டா விழுகும், 11வது ஓட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிக்கு விழுகும், திருப்பி 10 ஓட்டு கரெக்டா விழுகும், திருப்பி 11வது ஓட்டு அவங்களுக்கு சாதகமான ஒரு கட்சிக்கு, அதாவது இந்த ட்ரோஜன் சாஃப்ட்வேரை யாருக்காக சாதகமாக உள்ள இன்செர்ட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த கட்சிக்கு சாதகமா ஓட்டு விழும். இது ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து சிஸ்டம் வந்து செட் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இது மாதிரி நடக்குது அப்படிங்கறது தான் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியினுடைய அறிக்கை ரொம்ப டீடைலா கொடுத்திருக்காங்க. அதை ஒயர் பத்திரிகை வந்து அம்பலப்படுத்திருக்காங்க. குறிப்பா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2014க்கு முன்னாடி இது மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு விவிபேடோ அது மட்டும் இல்லாம சிம்பிள் லோடிங் யூனிட் கிடையாது. இந்த விவிபேட் சிம்பிள் லோடிங் யூனிட் கொண்டு வந்து இதுல எலக்டோரல் லிஸ்டா இருக்கட்டும், இல்ல ஓட்டு போடுறவங்களுடைய அந்த ஓட்டினுடைய பிரிண்ட் அவுட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் செட் பண்ணும்போது கூட ட்ரோஜன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இது மாதிரியான ஹேக்கிங் வேலைகள் எல்லாம் தொடர்ச்சியா பண்றாங்க. இது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி இந்த அறிக்கையில பேசப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் விவிபேடா இருக்கட்டும் இல்ல சிம்பிள் லோடிங் யூனிட்ல இருக்கக்கூடிய சிக்கல்களா இருக்கட்டும், இந்த இவிஎம் மிஷின் குறித்து எந்த விதமான பப்ளிக் டொமைன்ல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அவங்க பப்ளிக் டொமைன் குறித்து பொருட்படுத்தவே மாட்டேங்கிறாங்க? இப்ப இவிஎம் மிஷினை பயன்படுத்துறீங்க, எல்லா மக்களுக்கும் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது குறித்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இவ்வளவு கமிட்டியில வந்து இவ்வளவு ஆதாரப்பூர்வமான தகவல்களை சொல்றாங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ், ஐஐடியில் வேலை பார்த்தவங்க, அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள், இது மாதிரி பல பேர் வந்து இவ்வளவு தகவல்களை சொல்றாங்க. இப்ப நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, நாம இவிஎம் மிஷின் இந்தியாவில் தயாரிக்கப்படுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது இந்தியாவில் தயாரிக்கப்படல. அந்த பாக்ஸ் மட்டும் தான் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பண்றாங்களே தவிர அதனுடைய சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோட் எல்லாம் அமெரிக்கால இருந்து வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கால ஒரு பிரைவேட் நிறுவனங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனங்கள் என்ன திங்க் பண்றாங்க, என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லணுமா இல்லையா? அவங்க சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த பெரிய கருத்தும் வரல. ஆனா அவங்களுடைய வெப்சைட்டுகள்ல வந்து மாடிஃபை பண்ண முடியும், மெமரி வந்து எரேஸ் பண்ணிட்டு திரி வந்து ரீலோட் பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா இந்தியால இல்ல மாடிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க. நம்ம யாரு சொல்றது நம்புறது அப்படின்னு தெரியாத இடத்துக்கு வந்து நம்ம முடிச்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சோர்ஸ் கோட் குறித்து ஆடிட் பண்ணணும்.
அப்படின்னு சொன்னப்போ உச்சநீதிமன்றமே சோர்ஸ் கோட் ஆடிட் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து சொல்றாங்க. நமக்கு அதுலயும் சில கேள்விகள் வருது. சோர்ஸ் கோட் ஆடிட் பண்ணப்படுறது கிடையாது. இது மாதிரியான இவிஎம் மிஷின் வந்து பப்ளிக் டொமைன்ல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல கொண்டு வந்து வைக்கிறது கிடையாது. இது எல்லாமே வந்து சிக்கலுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இவ்வளவு சிக்கலுக்குரிய இவிஎம் மிஷினை வந்து நம்ம பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே எலன் மாஸ்க் வந்து இந்த இவிஎம் மிஷின் வந்து ஆபத்தானது, ஹேக் பண்ண முடியும்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு அமெரிக்காவின் உளவு பிரிவு தலைவரே வெளிப்படையா சொல்றாரு, இது வந்து கண்டிப்பாக ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கால இது பயன்படுத்துறது கிடையாது. பல வளர்ந்த நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் இவிஎம் மிஷின் பயன்பாட்டில் இல்லாதப்ப ஏன் இந்தியா மாதிரியான ஒரு அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இதை பயன்படுத்த வேண்டிய தேவை வந்திருக்கு. சோ 2014க்கு முன்னாடி இருந்த இவிஎம் மிஷின் என்ன, மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கொண்டு வந்து மாடிஃபை பண்ண இவிஎம் மிஷின் என்ன, இது இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன. இது மட்டும் இல்லாம இது மாதிரி தேர்தல்கள் நடக்கக்கூடிய போர்ஜரி குறித்து, ஃப்ராடு குறித்து வெளிப்படையாக ராகுல் காந்தியும் கேட்கிறாரு. எதுக்காக மோடி அரசாங்கம் இது மாதிரி அரசியல் சட்ட திருத்தங்களை பண்றாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அப்போ இதெல்லாம் குறித்து ஒரு வெளிப்படையான விசாரணை நடத்தப்படுமா அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வருது.